பிரேமா போன வாரம் வந்து ஃபெடரல்லேருந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, அவங்களோட எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேர் லே ஆஃப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் லே ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதனால் வந்து வீசாவில் டிலேலாம் ஏற்படும்னு சொன்னீங்கல்ல, ப்ளஸ் எம்பசியில் கூட நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. போன வாரம் வந்து எப்பயும் நிறையா போட்டுட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அன்றைக்கி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டுறாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடப்பட்டது. டாஜ் அவங்களுக்கு ட்ரம்ப் கவர்மெண்ட் கீழே புதுசாக கிரியேட் பண்ண அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி, அவங்களோட மெயின் கோலே என்னென்னா வந்து கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்கை கட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எங்கே நிறையா கட் பண்ணலான்னா ஒர்க் ஃபோர்ஸ் ரிடக்ஷன், அந்த லே ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை கட் பண்ணுறது மூலமாக நிறையா ஸ்பெண்டிங்கை கட் பண்ண முடியும்னு ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஸோ அது சம்பந்தமாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போடப்பட்டது. என்ன சொன்னாங்கன்னா, ஃபெடரலில் நாங்கள் வந்து ஒர்க் ஃபோர்ஸை குறைக்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக சொன்னாங்க. சொன்ன மறுநாள்லேருந்து நிறைய வந்து லாஸ் அவுட்டும் போயிட்டு இருந்து, அதே நேரத்தில் நிறைய பேரை வந்து லே ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோ ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, இது இந்த லே ஆஃப், அதாவது ஃபெடரல் எம்ப்ளாயிஸை லே ஆஃப் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே உள்ள இந்தியர்களை எப்படி பாதிக்க போகுது? யாராவது வந்து வீசா ப்ராசஸிங் இருக்குது, வீசா எக்ஸ்டென்ஷன், அமெண்ட்மெண்ட், வாட் எவர் எது இருந்தாலும், இல்லை வீசா ஸ்டாம்பிங் இருக்குது, எம்பசியில் வெளில கான்சுலேட்டில் இருக்குது. ஸோ அவங்களை எப்படி பாதிக்க போகுது, அவங்க எப்படி வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதா இந்த வீடியோவை ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நீங்க சொன்னீங்கல்ல வரலாற்றிலே இந்த வாட்டி தான் வந்து நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ண போறாங்கன்னு, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, ஸோ ஃபெடரல் வரலாற்றில் எடுத்துட்டா, அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வரலாற்றில் எடுத்துட்டா இந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஏற்கனவே ரொனால்ட் ரீகன் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து ரிபப்ளிகன் பார்ட்டி சேர்ந்தவங்க தான். ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதன் பிறகு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு மாஸ் லே ஆஃப் வந்து நடந்ததில்லை. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நீ வந்து ஒரு தனி ஒரு கார்பரேஷன் பார்த்தா வந்து ஐபிஎம் தான் இது வரைக்கும் வந்து நிறைய லே ஆஃப் பண்ணதில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து சிஎஸ்ன்னு நினைக்கிறேன். சிஎஸ் டவர்லாம் ஒரு காலத்தில் வந்து அவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருந்துகிட்டு இருந்தாங்க. சிகாகோவில் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வில்ஸ் டவர்னு சொல்கிறாங்க. ஸோ சிஎஸ் இப்போ இல்லவே இல்லை, சுத்தமாக மூடிட்டாங்க. ஸோ சிஎஸ் இருக்காங்க. சிட்டி குரூப் வந்து கிரேட் ரிசெஷன் அப்போ, ஜென்ரல் மோட்டார்ஸ் எகைன் வந்து கிரேட் ரிசெஷன் அப்போ தான் வந்து ஜென்ரல் மோட்டார்ஸும் வந்து அடி வாங்கினாங்க. ப்ளஸ் டெட்ராய்ட் சிட்டியும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லே ஆஃப்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த லே ஆஃப் அதுலேருந்து எங்கே வேறுபடுதுன்னா, இது வந்து கவர்மெண்ட்டில் நடக்குது, கவர்மெண்ட்டோட நிறைய ஏஜென்சிஸில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. இது எல்லாமே வந்து டாஜ் தான் பண்ணுறாங்களா? ஆமாம், டாஜோட அதை அமைச்சதுக்கான காரணமே அதுதான். எலான் மஸ்க் தலைமையில் தான் இது எல்லாமே நடக்குது, இந்த லே ஆஃப்லாம். அவர் ட்விட்டர் வாங்கும் போதுமே அதே தானே பண்ணாரு. கரெக்ட். ஸோ ட்விட்டர் வாங்கும் போது என்ன பண்ணாருன்னா, இவ்வளோ ஆளுங்கள் தேவைன்னு ஆளுங்களை குறைச்சாரு. ஏன் அந்த பிராண்டுக்கே இவ்வளோ எழுத்து தேவையில்லைன்னு வெறும் எக்ஸ்ன்னு மட்டும் தான் வச்சாரு. அந்த குருவி என்னாச்சு? ஆமாம், அந்த குருவியுமே ஃபயர் பண்ணாரு, காஸ்ட்லி குருவி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் எலான் மஸ்க். ஒரு குருவிக்கு கூட இறக்கத்தை காட்டாத மனுஷன் தான் அவர். ஸோ அப்படி வந்து எக்ஸில் வந்து ஆளுங்களை வந்து குறைச்சாரு. ஸோ ஃபெடரலில் வந்து சும்மா விடுவாரா? ஸோ அதுதான் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன, எல்லாமே ஒரு நிறுவனமாக பார்க்கக்கூடாது. ஆனால் அவர் அப்பையிலேருந்தே அப்படி தான் சொல்லுவார். அதாவது வந்து இவங்க பைடன் ஆட்சி இருக்கும்போதே அவர் பல விவாதங்களை சொல்லியிருக்காரு. யூஎஸ் கவர்மெண்ட்டை ஒரு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா எப்போதும் திவாலா இருக்க வேண்டியதுக்கு, ஏன்னா அவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அதனால தான் உள்ளே வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு மாஸ் லே ஆஃப் மக்கள் மேலே திணிக்கிறாங்க. எந்தெந்த ஏஜென்சின்னு சொல்லுங்க. நிறைய ஏஜென்சி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துக்காட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். நீங்கள் சொன்னீங்கல்ல பிரேமா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் இதே தூக்க போகிறாங்க. ஆமாம், அது இன்னும் வந்து பயம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து தேவையில்லை, அதுக்கான ஃபண்டிங் தேவையில்லை, அதை வந்து ஃபெடரல் ஏஜென்சி கீழேருந்து தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய வந்து ஆர்வலர்கள்லாம் வந்து எதிர்ப்புலாம் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு வேறு விவாதம். கண்டிப்பான வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் பார்வையிலே பார்க்கக்கூடாது, ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஸோ எலான் மஸ்கோட நிறைய வந்து ஒரு கவர்மெண்ட்குள்ளே அவரோட இன்புட்ஸ் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எஜுகேஷனில் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படி பார்க்கக்கூடாது இல்லையா? ஒரு கவர்மெண்ட்டோட வேலை அதுவாக இருக்காது. நம்ம இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தரோம், ஃப்ரீ வந்து மெடிக்கல் தரோம். ஸோ அதுக்குலேருந்து அங்கே ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது. அது வந்து அவங்களோட கடமை இல்லையா? ஸோ இந்தியன் கவர்மெண்ட்லேயும் அது தராங்க, அது அவங்களோட கடமை. ஸோ அப்படி தான் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டும் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்துட்ருக்காங்க. எனிவே அது வந்து டேக்ஸ் பேஸ் மணினாலுமே வந்து அது அவங்க கடமையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் தூக்குறதே வந்து நிறைய வந்து எதிர்வினைகளை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால வந்து நம்ம ஸ்கூல் வந்து இந்த குவாலிட்டி வந்து குறையுமா அப்படிமா? இதனால வந்து எங்கே குவாலிட்டி குறையும்னா, இப்போ நம்ம பப்ளிக் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா பசங்க, அதில் பிரச்சனை வர எல்லாமே வந்து ஸ்டேட் ஃபண்டட் தான், ரைட்? எங்கெல்லாம் வந்து
ஃபெடரல் ஃபண்ட் வருதோ அதெல்லாம் கட் ஆகும்போது நீ சொன்ன கரெக்டு தான். ஏன்னா என்னதான் ஸ்டேட் பண்ணாலுமே கொஞ்சம் ஃபெடரல் ஃபண்டும் அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஃபெடரல் ஃபண்ட்லாம் கட் ஆகும்போது கொடுக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஏதாவது வந்து சேஞ்சஸ் வரலாம். ஸோ அதுதான் மிக முக்கியமான எந்தெந்த இடத்துல இம்பாக்ட் ஆகுனா பெரிய பெரிய யூனிவர்சிட்டி அவங்க ரிசர்ச்க்கான கிராண்ட்ஸ் வந்து இங்கேருந்து வரும். என்னோட நண்பர் வந்து இங்கே யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்களாம் வேலை பார்க்கலாம் பார்த்தா நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்னு இருக்கோம், அவ்வளோ ரிசர்ச்க்காக உழைப்பாங்க, ஆனால் அவ்வளோ வந்து அவங்களுக்கான சேலரிலாம் இருக்காது, ஆனால் உழைப்பு நிறைய போடுவாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கான கிராண்ட்ஸ் அவங்க கொடுத்தா தான் அவங்களோட உழைப்புக்கான அந்த ஒரு ஊதியமாக இருக்க முடியும் இல்லையா. ஸோ அந்த எந்த கிராண்ட்ஸும் கொடுக்கலன்னா எந்த ரிசர்ச்சுமே நடக்காது. ஸோ அதனால் வந்து அது ஒரு தனி டாபிக் தான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில் குறைக்கிறாங்க, அப்புறம் மெடிக்கேர், மெடிக்கைடு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வெட்ரன் அஃபேர்ஸு, பார்க் சர்வீஸ், நேஷனல் பார்க் சர்வீஸில் ஆளுங்க குறைக்கிறாங்க. ஸோ அடுத்த சம்மரில் வந்து நம்ம பார்க்கில் எல்லா இடமும் வந்து ஓப்பன் ஆகிருக்குமான்னு தெரியாது. அப்போது அந்த மாதிரி ஹைஜீனிக்லாம் வந்து ப்ராப்ளம் வரும்ல, இவ்வளோ பேர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்துலாம் லே ஆஃப் பண்ண. ஆமாம் கரெக்ட். நேஷனல் பார்க் சர்வீஸும் பார்க்கும்போது நேஷனல் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், நிறைய க்ளீன்லெஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ ஆள்களை குறைக்கும் போது நிறைய ரெஸ்ட் ரூம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படும். ஸோ ஹைஜீனிக் அது ரொம்ப முக்கியம். அது ஹைஜீன் நீ சொல்லும் போது தான் தெரியுது. இன்னொரு ஹெல்த் கேர்லையும் ஆளுங்க குறைச்சிருக்காங்க, அவங்களோட HHS டிபார்ட்மெண்ட்டில் குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து குறைச்சிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு விதமான, அதாவது முக்கியமாக ஃபெடரல் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு விதமான வந்து பயம் ஏற்படுத்து. ஸோ இங்கே வேலை பார்க்கக்கூடிய நம்ம மக்களுக்கு எந்த இடத்துல இம்பேக்ட் ஆகுதுன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதில் ஒரு டிபார்ட்மெண்ட் DHS, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. ஸோ அவங்களுக்கு கீழே வர்றது தான் USCS. நம்ம மக்களோட வீசா எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். இதில் வந்து DHSலேயும் ஆளுங்க குறைச்சிருக்காங்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்களே பிரேமா ஒரு வீடியோவில், DHS வந்து தனியான ஒரு அமைப்பு தானே? ஆமாம், USCS வந்து ஒரு தனி அமைப்பு. தனி அமைப்புனா என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஃபெடரல் ஃபண்டிங்கை 100% எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு 2% 3% வரலாம். பட் மேஜரான அவங்களுக்கான ரெவன்யூ வந்து எங்கேருந்து வருதுன்னா வந்து நம்ம மக்கள் வந்து ஃபைல் பண்ணுற ஃபீ அதுலேருந்து தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கான மேஜர் காசு அங்கேருந்தே வந்துடுது, ஃபண்டிங் தேவையில்லை. பட் ஸ்டில் வந்து அங்கேயுமே ஆட்களை குறைச்சிருக்காங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே USCS சொல்கிற ஒரு காரணம் வந்து எல்லா ஃபைல்ஸும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாததுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை அவ்வளோ. ஸோ எங்களுக்கு நிறையா ஃபைல்ஸ் இருக்குன்னு இப்போ ஒர்க் ஃபோர்ஸ் அங்கே குறைக்கும் போது அப்போ இன்னும் என்ன பேர்டன் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்து வந்து US கன்சுலேட் ஆர் எம்பசி. பிரேமா அதில் ஆளுங்களை வந்து லே ஆஃப் பண்ணுறது கன்ஃபார்மா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றறிக்கையை விட்டுருக்காங்க, அங்கேயும் ஆட்களை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு வந்து தெரிய வருது. நிறைய வந்து இந்த ப்ரொபிஷனரி எம்ப்ளாயிஸை தான் வந்து தூக்குறாங்க ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன பிரேமா? ப்ரொபிஷனரி எம்ப்ளாயிஸ் என்னன்னா, கடந்த 1 இல்லை 2 வருடங்களுக்குள்ளாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த எம்ப்ளாயிஸு. காரணம் அவங்களுக்கான சிவில் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் வந்து இருக்காதுங்கிறதுனால அவங்கள வந்து ஃபஸ்ட்டு தூக்குறாங்க. ஸோ வந்து இது மெரிட் பேஸ்லாம் தூக்குறதில்ல. 1 to 2 இயர்ஸில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பண்ணி ஃபயர் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு மெயில் போகுது, அவ்வளோதான். ஸோ அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. அது என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வந்து, நாங்கள் 8 மாத சம்பளம் தரோம், நீங்கள் வந்து வாலண்டியராக நீங்கள் வந்து வேலையை விட்டுருங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கான எல்லா ஃபெடரல் பெனிஃபிட்ஸும் தரோன்னு. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா வந்து 2.3 மில்லியன் வந்து ஃபெடரல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதாவது 23 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு 8லேருந்து 10% மேக்ஸிமம் ஒரு 2 லட்சம் பேர் இதை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெறும் 75,000 பேர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம மக்கள்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆமாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு எல்லா எக்ஸ்டென்ஷன், அமெண்ட்மெண்ட், வாட் எவர் திங்ஸ் நீங்கள் கரெக்டான டயத்தில் வந்து நீங்கள் போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி வந்து IRSலையுமே வந்து நீங்கள் இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா சரியான நேரத்தில் ஃபைல் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து டேட் போயிட்டுருக்கு இல்லையா, நீங்கள் கரெக்டாக அதை வந்து ஃபைல் பண்ணுங்கள். டர்போ டேக்ஸில் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். நீங்கள் சாதாரண ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்குது. உங்கள் லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு விஷயம், எம்பசி ஆர் கன்சுலேட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 48 மாதத்தை 12 மாதம் மாற்றிட்டாங்க ட்ராபாக்ஸு. ஸோ இன்பர்சன் இன்டர்வியூ நிறைய பேர் போய் ஆகணும். அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கேயும் ஆள்களை குறைச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் இப்போ பிளான் பண்ணுறீங்கன்னா, சம்மருக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இப்போலேருந்தே பிளான் பண்ணுங்கள். அது வந்து ஒரு விஷயமா வந்து தெரியுது. ஸோ எந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிலே கூட பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, உங்க எம்ப்ளாயர் வந்து இன்னொரு லாஸ்ட் 3 மாசத்துல பண்றலாம் ஒத்துக்காதீங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட சொல்லுங்க. பிகாஸ் நம்ம கண்கூடாவே தெரியுது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஆட்கள் குறைப்பு இருக்கிறதுனால வேலை பளு காரணமாக ஒருவேளை ஃபைல்ஸ் வந்து ஃபாஸ்டா ப்ராசஸ் ஆகாம போயிடலாம், ஒருவேளை ப்ரீமியம் கூட நிறுத்திடலாம். பட் நான் அதை வந்து பயமுத்துறதுக்காக சொல்ல, நிறுத்த மாட்டாங்க. அவங்களுக்கான ரெவன்யூ தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை எங்களுக்கு அவ்வளோ ஆளுங்க இல்லை ப்ரீமியம் பண்ணுறது நிறுத்திட்டாங்கன்னா. ஸோ அதனால் எதுவுமே டிலே பண்ணாதீங்க, எந்த ஒரு சான்ஸ் எடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு நான் சொன்னேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.